அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். அப்போஸ்தலர் 12ல பார்த்தீங்கன்னா, பேதுருவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோது தீர்மானிக்கிறான். அப்ப அங்க வசனம் சொல்லுகிறது 12:6லே, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 அடுக்கு பாதுகாப்பு. ஒரு அடுக்குக்கு 4 பேர். அப்ப 4 4 16. அப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா 2 பேர் இங்கிட்ட ஒண்ணு அங்கிட்ட ஒண்ணு. அப்ப 18 பேர் நிக்கிறாங்க. யாருக்குன்னா ஒரு பாஸ்டருக்கு. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, தேவ பிள்ளைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஆமென். உங்களுக்கும் அவ்வளவு வல்லமை இருக்கு. ஏன்னா நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறீங்க. அப்ப பிசாசுக்கு இது தெரிஞ்சனாலதான் நம்மளை திசை திருப்ப பிரச்சனையின் மேல் பிரச்சனையை கொண்டு வந்துட்டே இருக்கிறான். அப்ப இங்க பேதுருவுக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு காலையில விடிஞ்சா தலை இருக்காது, அவ்வளவுதான், உயிர் இருக்காது. ஆனா இங்க பேதுரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிறார். அது எப்படிங்க முடியுது? இவ்வளவுதான் எப்படிங்க தூங்குறான்? இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு சொல்றோம்ல. அப்ப இங்க பேதுரு அப்படிதான் தூங்கிட்டு இருக்கிறார். 7ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. ஆமென். அப்ப இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் இன்று தம்முடைய தூதனை அனுப்பி உங்களை விடுவிப்பார். உங்க சூழ்நிலையில தூதர்களுடைய ஊழியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். பேதுருவை அந்த அறையில சந்திக்கிறான் பாருங்க. அப்ப நீ அடைபட்டிருக்கிற நிலையில இருந்தாலும் சரி, பிரதர் இங்க எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தாலும் சரி, கர்த்தர் தூதன் அனுப்புவார். அப்ப உங்க பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவர உங்களுக்கு வேணா ஒரு 100 வழி இருக்கலாம். ஆனா ஆண்டவருக்கு 1000 வழி இருக்கு. அவருக்கு 1000த்துக்கும் மேல வழி இருக்கு. அவர் உங்களை விடுதலை ஆகணும்னு நினைச்சிட்டாருன்னா நிச்சயம் விடுதலையாக்கி தீர்வார். நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்றேன், உங்களை விடுதலையாக்க நினைச்சிட்டார். ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். அப்ப தூதன் வருகிறான், விழாவிலை தட்டுறான். ஏன்னா தூங்கிட்டு இருக்கான். வெளிச்சம், ரூம் ஃபுல்லா வெளிச்சமா இருக்குன்னா சார் தூங்கிட்டு இருக்கிறாரு பாஸ்டர். அப்போ அவன் விழாவில் தட்டி எழுப்புறான். அவன் எந்த உடனேயும் பார்த்தீங்கன்னா சங்கிலிகள் கைகளில் இருந்து விழுந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களை கட்டி வைத்திருக்கிறது எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன், அந்த சங்கிலிகள் அவிழ்ந்து விடும். ஆமென். உங்கள் கைகளை கட்டி வைக்க அப்படின்னா கர்த்தருடைய காரியங்களை செய்கிறதற்கு தடையா இருக்கிற, கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்வதற்கு தடையா இருக்கிற காரியங்கள், உங்களை கட்டி வைத்திருக்கிற காரியங்கள் என்று அவைகள் அவிழ்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். அப்ப கைகள் விழுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உன் அறையை கட்டி உன் பாதரட்சை தொடுத்துக் கொள் என்றான். அவன் அப்படியே செய்தான். அதுக்கப்புறம் போறாங்க பாருங்க, அந்தபடியே புறப்பட்டு போனார்கள். இதுல என்ன பெரிய முக்கிய ஆச்சரியம்னா, 9ஆம் வசனம் போட்டிருக்கு, அப்படியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். இவன் என்ன பண்ணி இருக்கிறாரு பேதுரு? அடுத்த நாள் காலையில சிறைச்சேதோ நைட்டு தூங்கிட்டு இருக்கிறார். அப்ப தூக்கத்துல என்ன கனவு காண்றோன்னு நினைச்சிட்டு இருக்கிறாருன்னா, இப்படி ஒரு தூதன் வர மாதிரியும் தட்டி எழுப்புற மாதிரியும் அப்படியே வெளியே போற மாதிரி கனவு காண்றதா நினைத்து கொண்டு அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போவது ஒரு கனவு போன்று இருக்கும், ஒரு சொப்பனம் போன்று இருக்கும். ஆமென். அப்ப தேவன் உங்களை இப்படித்தான் நடத்த போகிறார். ஆச்சரியமா, இது ஒரு ஆச்சரியமா பிரதர், எப்படி இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து வந்தோன்னே தெரியல பிரதர். இப்ப நினைச்சு பார்த்தாலும் அது ஒரு கனவுமா இருக்கு பிரதர். அதுதான் உங்க சாட்சி. ஆமென். அப்ப அவன் தரிசனம் காண்கிறதா இருக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு ஆச்சரியமா ஒண்ணு போட்டிருக்கும் பாருங்களேன். அப்பயே ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் திறவுண்டது. இப்பெல்லாம் கண்ணாடி கதவு தான் ஆட்டோமேட்டிக்கா திறந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஆண்டவர் பாருங்க என்ன பண்ணிருக்காரு, இரும்பு கதவே தானா திறக்க வச்சிருக்காரு. அவன் அப்போ ஆட்டோமேட்டிக் டோர் சிஸ்டம் அப்பயே கொண்டு வந்திருக்கிறாரு. எல்லாம் பண்ணிட்டு 11ஆம் வசனம் பாருங்க, பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அப்ப இன்னைக்கு வார்த்தை என்னன்னா, கர்த்தர் தூதனை அனுப்பியிருக்கிறார். சங்கிலிகள் அவிழ்கிறது, சொப்பனம் காண்பது போல் இருக்கும். கடைசி நான் சொல்றேன், அவன் என்ன சொல்றான், ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும்
அப்ப சிலருடைய அதிகாரத்திற்கும் சிலருடைய எண்ணங்களுக்கும் இன்று கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஏரோதின் கை, அதிகாரம், சிலருடைய எண்ணங்கள், சொந்த ஜனங்கள் தான் அவங்கெல்லாம். இவனை கொல்லணும்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சொந்த ஜனங்களே உனக்கு விரோதமா சில காரியங்களை செய்யறாங்க, உனக்கு அது தெரியுது, நான் உன்னை விடுதலை ஆக்குவேன். சில அதிகாரங்களுக்கு நான் உனக்கு விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். சில அதிகாரங்களோட விரோதமாக இருக்கிறது, ஆனால் நான் உனக்காக உன்னோடு இருக்கிறேன், உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய விடுதலையின் கரத்தை நீங்கள் அனுபவிப்பீர்கள், நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சிலருடைய எண்ணங்களுக்கும் சிலருடைய அதிகாரத்திற்கும் நீங்க விடுதலை ஆக்கப்படுவீர்கள். கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு தூதனை அனுப்பியிருக்கிறேன். சொப்பனம் காண்பது போல இருக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே நான் உனக்கு என் விடுதலையின் கரத்தை நீட்டியிருக்கிறேன். நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே உன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவாய். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ செல்ல வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.